ஃப்ரெண்ட்ஸ், சீலிங் ஃபேனில் இது ரெட் ஒயர் வந்து ரன்னிங் வைண்டிங், ப்ளூ ஒயர் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், பிளாக் வந்து காமன் ஒயர்ன்றதை மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஓம்ஸ் வெளியே வச்சு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை எப்படி செக் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீலிங் ஃபேனில் வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் ரெண்டு வைண்டிங் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் டெஸ்ட் லேம்ப் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறது வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மட்டும் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இதில் எது ஸ்டார்டிங் வைண்டிங், எது ரன்னிங் வைண்டிங், அதுபோக வைண்டிங்கோட கண்டினியூட்டி, அதாவது வைண்டிங் நல்லா இருக்கா இல்லை வைண்டிங் எது மெல்ட் ஆகிடுச்சு எரிஞ்சு போச்சான்றதை செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மல்டிமீட்டர் எடுத்து கண்டினியூட்டி மோடில் போட்டுருங்க. கண்டினியூட்டி போட்டு ரெண்டு ப்ரோபையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பஸ்ஸர் சவுண்ட் வரும். அது போக வேல்யூ 0 காட்டும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதில் பாருங்கள் 3 ஒயர் இருக்குது. பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ இருக்குது. இதில் ஒரு ஒயர் வந்து காமன் ஒயராக இருக்கும், இன்னொரு ஒயர் வந்து ஸ்டார்டிங், இன்னொரு ஒயர் வந்து ரன்னிங். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 4 ஒயர் இருக்க மாடலில் எப்படி வந்து டெஸ்ட் லேம்ப் யூஸ் பண்ணி செக் பண்ணணும், அது பக்கம் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணி செக் பண்ணுறது வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, ஏதாவது ஒரு வேறு காமன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் ப்ரோப் எடுத்துக்கிறோம். காமனாக வந்து ஒரு பிளாக் ப்ரோப்பில் வந்து அந்த ரெட் ஒயரை வந்து காமனாக வச்சு பிடிச்சிட்டு மிச்சம் இருக்க ஒயரில் ஒரு ஒயராக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளாக்கில் வைக்கிறேன். வேல்யூ பாருங்கள் 210. இதில் பாருங்கள் 381. நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். 210 381 காட்டுது. அதே இதில் வந்து பிளாக்கில் வச்சுக்கிறோம். ஒரு ஒயரை வச்சுட்டு பிளாக்குக்கு ரெட்டுக்கும் பார்க்குறோம். 210 காட்டுது. பிளாக்குக்கும் ப்ளூக்கும் பார்க்கும்போது பாருங்கள் 170 காட்டுது. இது பார்த்தீங்கன்னா 210 170 காட்டுது. ரெட் ஒயருக்கும் ரெட் ஒயருக்கும் நடுவில் வைக்கும்போது பாருங்கள், வேல்யூ பாருங்கள் 381 காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 8 3. அப்புறம் இது ரெண்டும் மேட்சாக இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போ நம்ம அந்த பார்த்தோமே லாஸ்ட்டாக பார்த்த அந்த ப்ளூவும் பிளாக்கும் வந்து ரன்னிங் வைண்டிங் இது ரன்னிங் வைண்டையும் ஸ்டார்டிங் வைண்டையும் கண்டினியூட்டி ஆகி வந்து ரெண்டு வைண்டையும் ஆட் ஆகி கிடைக்குது. அதனால தான் வேல்யூ வந்து 381 காட்டுது. இப்போ ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டிராயிங் மாதிரி போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியும். பாருங்கள், இது வந்து ரோட்டரு, இது வந்து ரன்னிங் வைண்டிங், இது ஸ்டார்டிங், இது வந்து கெப்பாசிட்டர், இதில் வந்து நியூட்ரல் கொடுத்துருப்போம், இதில் ஃபேஸ் கொடுத்துருப்போம். இது 30 வோல்ட்டு ஏசி சப்ளை. பாருங்கள், ரன்னிங் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து ஓம்ஸ் வேல்யூ வந்து இதில் ஒரு வேல்யூ வந்து ரன்னிங்கு, இன்னொரு வேல்யூ வந்து ஸ்டார்டிங்காக இருக்கும். அதாவது இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், அதிகமாக இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ரன்னிங் வைண்டிங் சொல்லுவோம். இப்போ 210 ஓம்ஸ் காட்டுச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரன்னிங் வைண்டிங். 170ன்னு காட்டினது ஸ்டார்டிங் வைண்டிங். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற தூரம் கம்மியாக இருக்கும், ரன்னிங் பண்ணுற தூரம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து 170 அந்த ரேஞ்சில் இருந்து 165லேருந்து 180 வரைக்கும் கூட போகும். ரன்னிங் வைண்டிங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து 205லேருந்து 220 வரைக்கும் கூட போகும். அது வந்து வைண்டிங் அந்த பவுண்ட் பண்ணியிருக்கிறத பொறுத்து வந்து நமக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்த்தா ஈஸியாகவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எப்படின்னா, பிளாக் வந்து காமனாகவும் பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் பார்க்கும்போது வேல்யூ வந்து 210 காட்டுது. பிளாக்குக்கும் ப்ளூக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 171 காட்டுது. ஸோ வந்து ப்ளூ வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், சரிங்களா? ப்ளூ தான் ஸ்டார்டிங் வைண்டிங். ப்ளூ நெக்ஸ்ட் வந்து பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் வைக்கும் போது வந்து
210 காட்டுது. ஸோ இந்த ரெட்டு தான் வந்து நமக்கு ரன்னிங் வைண்டிங். ஸோ ரெட் ஒயர் வந்து ரன்னிங் வைண்டிங்கோட ஒயரு, ப்ளூ வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ஒயரு, பிளாக் வந்து காமன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி வந்து சிம்பிளாக செக் பண்ணிக்கலாம். அது போக ஏதாவது வந்து வைண்டிங் வீக்காக இருக்குது, வைண்டிங் ஷார்ட் ஆகிருக்கான்ற செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, எப்படி நம்ம ஒரு கண்டினியூட்டி மோடில் போட்டு ஒரு ஒயருக்கும் இன்னொரு ஒயருக்கும் இடையில் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து ஒரு ஒயராக வச்சுட்டு பாடி ஆயிருக்கான்னு பார்க்கணும். பாடியில் அழுத்தி வச்சிங்கன்னா இன்னொரு ப்ரோப்பை வந்து ஒயரில் வச்சுட்டு இன்னொரு ப்ரோப்பை வந்து ஏதாவது ஸ்க்ரூ இந்த பாடியில் மெட்டல் பாலில் வச்சிங்கன்னா ஷார்ட் இருந்துச்சு நமக்கு வந்து வேல்யூ வந்து ஏதாவது ரேஞ்ச் மாறும். நெக்ஸ்ட் ப்ளூவில் பார்க்குறோம். ப்ளூலையும் எதுவும் மாறல, சேஞ்சஸ் ஆகலை. ரெட்லேயும் சேஞ்சஸ் ஆகலை. ஆக்சுவலாக வந்து இது வந்து ரன் ஆகிக்கிட்டு இருந்த ஃபேன் தான். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் சீலிங் ஃபேனில் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எது ஸ்டார்டிங், எது ரன்னிங், எது காமன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு டிராயிங் பண்ணி விளக்கம் கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.